இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருங்கள் என்று ஆண்டவரோட வசனம் சொல்லுது. இச்சை அடக்கம் அப்படின்னா என்ன? எதெல்லாம் நம்மை கவர்ந்து இழுக்கிறதோ, எதெல்லாம் நம்முடைய மாம்சத்துல ஒரு உணர்வை தூண்டுகிறதோ அத்தனை நீங்க என்ன செய்யணும்? அடக்கணும். முடியுமா? முடியாதா? இந்த இச்சை அடக்கம் இருந்தா மட்டும்தான் நீங்க என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்கப்பட முடியும். உங்களுடைய பிரயாணம் தொடர்ந்து போகும். ஏன்னா இப்போ யோசேப்பு இச்சை அடக்கம் உள்ளவனா இருந்த ஒரே ஒரு காரணத்தினால மட்டும்தான் அவன் என்ன செய்தான்னா தொடர்ந்து பிரயாணம் பட்டான். இச்சை அடக்கம் இல்லாதவனா இருந்திருந்தா போர்த்திபாருடைய வீட்டுல செட்டில் ஆயிருப்பான். போர்த்திபாருடைய வீட்டுல அவன் செட்டில் ஆகக்கூடாது, என்னுடைய அழைப்பு வேற என்பதை அவனுடைய சிந்தனையில இருந்ததுனால அவன் என்ன செய்தான்னா தகாத விதமாய் உலகத்தை அவன் என்ன செய்யல, அனுபவிக்கல. அன்னைக்கு ஒரு வேசித்தனம் பண்ணணும்னா ஒரு இடத்துக்கு போகணும், தனியா போகணும், வித்தியாசமான சூழ்நிலைக்கு போகணும். இன்னைக்கு அப்படி அல்ல. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்த அத்தனை பேரும் என்ன செய்தான்? வேசித்தனம் பண்ணிட்டான், விபச்சாரம் பண்ணிட்டான். நீங்களும் நானும் கவனமா இருக்கணும். அப்ப அது உன்னை என்ன செய்தனா அசுத்தத்திற்குள்ள கொண்டு போகுது. நான் சொல்றேன், நமக்கு எல்லாமே தேவைங்க. அதை பயன்படுத்த எந்த விஷயத்தையும் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு, நான் ஐபோன் வச்சுக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு. அதை எப்படி யூஸ் பண்ணணும்ன்ற ஞானம் எனக்கு மட்டும்தான் இருக்கணும். அந்த இச்சை அடக்கத்தை கட்டுப்படுத்த தெரியாம தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சீரழிந்து கொண்டிருக்கிறோம்.